நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை, கிருஷ்ணகிரி, சென்னை. 255 அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் 1,29,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. உங்கள் அன்னை ஸ்டோர்ஸ் அண்ட் பர்னிச்சர், கூடுவாஞ்சேரி, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இணைந்திருக்கிறார் டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ராபின் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும் சார். ஈரான் போர் அதாவது முத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த போர் வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்துகிறாங்க. அந்த போரில் இதுவரை நடந்தது என்ன, இனி நடக்க போகுது என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நிறைய அப்டேட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பார்க்குறீங்க அதை? இது வந்து இஸ்ரேல் அமெரிக்கா அப்படின்னாலும் கூட இருக்கிற அந்த வளைகுடா நாடுகள் அவங்க சேர்ந்து தான் வந்து இந்த தாக்குதல். முதல்ல வந்து எங்கள் பேசஸை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சவுதி அரேபியா, கட்டார் இவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அண்டு இதெல்லாம் வந்து அப்படியே ஏமாத்துற வேலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் ஈரான் முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து அமெரிக்கன் பேசஸ் எங்கே இருந்தாலும் அடிப்போம் அப்படின்னு. ஸோ அவங்க அடித்த பிறகு இது ஒன்று சொல்லுவாங்களே, இதுதான் சாக்கு அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்தீங்களா, அவங்க அடிச்சிட்டாங்க, அதனால் வந்து நாங்கள் ஈரானுக்கு எதிராக அப்படின்னு. இல்லாட்டாலும் அவங்க அப்படி தான் குதிச்சிருக்க போகிறாங்க. அமெரிக்காவுடைய அப்ஜெக்டிவ் வந்து வெரி சிம்பிள். ஈரானில் அந்த அணு ஆயுதங்கள் அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாது. அடுத்தது அவங்களுடைய அந்த பேலிஸ்டிக் மிசைல் கெப்பாபிலிட்டி, அதை முழுசாக அடித்து நொறுக்கணும். இது ரெண்டும் பண்ண பிறகு மூணாவது அந்த IRGC, ரெவல்யூஷனரி கார்ட் கவுன்சில், அந்த கும்பலை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். ரெஜிம் சேஞ்ச், இதுக்கு இந்த மூணும் பேஸ். சும்மா ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும் பத்தாது, இந்த மூணுத்தையும் அடித்து நொறுக்கிட்டு இன்னொரு கவர்மெண்ட் வரணும். ஸோ தட் நாளைக்கு வந்து அவங்க இஸ்ரேலை திருப்பி அடிக்கிறத பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அடி இருக்கணும். இதுதான் அவங்களுடைய அப்ஜெக்டிவ். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். லாஸ்ட் இயர் நடந்த அந்த சின்ன ஒரு ஷார்ட் டியூரேஷன் வார் அப்படின்றது வந்து ட்ரெய்லர் மாதிரி தான். ஓகே. ஸோ அப்போவே அவங்க வந்து சர்வைவலுக்கு தயாராகிட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் த கம்பைன்டு மைட் ஆஃப் அமெரிக்கா அண்ட் இஸ்ரேல் வித் சப்போர்ட் ஆஃப் மிடில் ஈஸ்டர்ன் நேஷன்ஸ், அதை எதிர்த்து நிற்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் என்ன அடிச்சே, ஆனால் உனக்கும் அது வலி உழணும், அந்த நோக்கத்தில் தான் அவங்க வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்காவுடைய அந்த முக்கியமான ரேடார் ஸ்டேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அடித்து நொறுக்கியிருக்காங்க. எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வந்து பக்காவாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் வந்து அடிச்சிருக்க சான்ஸே கிடையாது. அந்த கட்டாரில் அல்-உதீத் அந்த பேஸ், அது மிகப்பெரிய பேஸ் மிடில் ஈஸ்டில் யூஎஸோடது, அதை நொறுக்கிட்டாங்க. இன்னும் சில இடங்கள்லையும் வந்து பஹ்ரைன், UAE அங்கெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய பேஸஸ்லாம் நாசம் பண்ணியிருக்காங்க. 2-3 ஹெலிகாப்டர்லாம் கூட அடி வாங்கியிருக்கு. எல்லாமே வந்து சீப்பான ட்ரோன்ஸ் வச்சு. இது வந்து ஒரு ஏசிமெட்ரிக் வார் அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுடைய வலிமையை வந்து யாராலையும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் அவ்வளோ பெரிய சிங்கத்தை ஒரு எலி காதில் பூந்து இது பண்ணிடும், ஒரு யானையை வந்து ஒரு எறும்பு காதில் பூந்து சதைச்சிரும்னு வாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ட்ரோன் வார்ஃபேரை வச்சு இவங்களை வந்து கொச்சல் கொடுத்துட்ருக்காங்க ஈரான். இதுதான் இப்போதைக்கு பொசிஷன். ஓகே சார். இதில் நீங்கள் உச்சத்தலைவராக யார் வந்து பொறுப்பேற்றாலும் அவங்கள நாங்கள் கொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இஸ்ரேல் வந்து வார்னிங் கொடுக்குறாங்க. எப்படி பார்க்கலாம் அதை? நான் தான் சொன்னேன் இல்லையா, 3 அப்ஜெக்டிவ் சொன்னேன். நியூக்ளியர், அதுக்கப்புறம் பேலிஸ்டிக், அதுக்கப்புறம் அந்த IRGC, அந்த குரூப்பையே ஒட்டு மொத்தமாக அழிக்க வேண்டும். ரெஜிம் சேஞ்ச். அந்த ரெஜிம் சேஞ்ச் என்னன்னா, அங்கே வரவங்க அமெரிக்கா ஆதரவு அமைப்பாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்களை தான் நாங்கள் ஒத்துப்போம். மீறி யார் வந்தாலும் நீங்கள் இன்றைக்கி இவரை செலக்ட் பண்ணிங்கன்னா உடனே நாங்கள் வந்து அவங்கள போட்டு தள்ளுவோம் அப்படின்றது சட்டப்படி. இது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் தப்பு தான். ஆனால் அதே சமயத்தில் ஈரான் அப்படின்ற ஒரு நாடு வந்து இஸ்ரேல்ன்ற நாடு மேப்லேயே இருக்கக்கூடாது, நான் அவங்கள வந்து அழிச்சு கட்ட போகிறோம், இதுதான் எங்களுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லும்போது அதை சரின்னு சொல்ல முடியுமா? ஓகே. அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய பேட்டில் ஃபார் சர்வைவல். எப்போ ஒருத்தன் வந்து உன்னை ஒரேடியாக அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறானோ அப்போ அவனை விட்டு வைக்கக்கூடாதுன்றது எங்களுடைய நோக்கம். இதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியும்? அந்த ரெவல்யூஷனரி கார்ட் கவுன்சில் அவங்க தான் வந்து இஸ்ரேலுக்கு எதிராக இதை மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களது எதிர்ப்பு இருக்கின்றது அப்பப்போ. இப்போ சமீபத்தில் 1 மாதம் 2 மாதத்துக்கு உள்நாட்டு நடந்த விஷயம் இல்லை, அதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்து ஏராளமான ஆர்ப்பாட்டங்கள் நடந்துருக்கு. பெரிய அளவில் இல்லை, இப்போ வந்து தூண்டி விடுறாங்க, பெரிய அளவில் நடந்து வாங்கி கட்டிங்கன்னு போனாங்க. ஸோ அதை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும் அப்படின்னா, அதனால் நீங்கள் யார் பதவிக்கு வந்தாலும் நாங்கள் அவங்கள போட்டு தள்ளுவோம் அந்த அளவுக்கு. இது வந்து ஏதோ இன்னைக்கு நேற்றுக்கு இஸ்ரேலுடைய அந்த இன்டெலிஜென்ஸ்னு சொல்ல முடியாது. எல்லா இடங்கள்லையும் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே அவங்க ஊடுருவி இருக்கின்றார்கள். ரெகுலராக இன்டெலிஜென்ஸ் அப்டேட்ஸ் அங்கே கொடுத்துட்டே இருக்காங்க. சரியான நேரத்துக்கு காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வந்து தெரியும் இது வந்து கடைசி வார்னு. இந்த வாரில் இஸ்ரேலை ஈரானை வந்து ஒன்றும் இல்லாமல் அந்த கெப்பாபிலிட்டிஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும், இதுக்கு மேலே டைம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ 2 பேரும் அதை புரிஞ்சு தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே சார், இந்தியாவில் பயிற்சி முடிச்சுட்டு போன அந்த போர்க்கப்பலை வந்து இலங்கைக்கு நடுவில் வந்து அடிச்சிருக்காங்க அமெரிக்கான்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதில் கிட்டத்தட்ட 180க்கு மேலே போர் வீரர்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. 20-30 பேரை வந்து காப்பாற்றிருக்காங்க இலங்கை இராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. எப்படி சார் இந்த மாதிரியெல்லாம் தாக்கலாமா? என்ன பண்ண முடியும்? இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் தானே இருந்தாங்க. சண்டைன்னு வந்தாச்சுன்னா இல்லை இங்கே வரைக்கும் வந்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அவங்கள வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா நீங்கள்? இட் இஸ் நாட் இந்தியன் டெரிட்டோரி. ஓகே, நம்மளுடைய டெரிட்டோரியல் வாட்டர்ஸில் இல்லை, அவுட் ஆஃப் இட் தான். இன்டர்நேஷ்னல் வாட்டர்ஸில் இருக்காங்க. என்ன ஒன்றே இது வந்து மேபி வித்தவுட் வெப்பன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் போயிருக்கலாம். ஏன்னா ட்ரைனிங் எக்ஸசைஸ் வந்தது அப்படின்றதுனால அதுக்காக ஒரேடியாக இல்லாமல் இருக்குமா அதுவும் சொல்ல முடியாது. சண்டை அப்படின்னு நடக்கும்போது எங்கே ஒன்றா இப்போது அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரைட்டுங்க இப்போ நாங்கள் குண்டு போடுறோம், நீங்கள் வந்து வளைகுடா நாடுகளில் எல்லாம் UAE, பஹ்ரைன், துபாய், சவுதி அரேபியா, கட்டார், ஓமன், டர்க்கி வரைக்கும் அடிச்சிருக்காங்க, சைப்ரஸ் வரைக்கும் அமைச்சிருக்காங்க. அதுலேயே டிஸ்பியூட் இவங்களா இல்லை ஃபால்ஸ் ஃப்ளாகா அப்படின்னு வாடவை நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ நீங்கள் எங்கே ஒன்றா அடிக்கிறீங்க அப்படின் போது நாங்கள் அவங்கள எங்கே ஒன்றா அடிப்போம். அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? ஓகே, சண்டை 2 நாட்டுக்கு நடுவில் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக வந்து இங்கேருந்து போனாங்க அதனால் வந்து நாம் என்ன கடைசி வரைக்கும் எஸ்கார்ட் அமைச்சிட்டு இருக்க முடியுமா? ஓகே சார், அமெரிக்கன்ஸே வந்து கிட்டத்தட்ட 70% 80% அமெரிக்கன்ஸே வந்து ஈரான் மீதான தாக்குதலை விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய முன்னணி செய்தி நிறுவனமான ஒரு நிறுவனம் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த ஈரானுக்கு எதிரான தாக்குதல் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது ஏதோ 29 சம்திங் இத்தனை % தான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அங்கே வழக்கமாக எது எடுத்தாலும் உடனே ஒரு காலப் போல் சர்வே அப்படின்னு வந்துட்டே இருக்குங்க. அது வியட்நாம் வார் எத்தனை வருஷம் நடந்தது, அதுக்கே 23% தான் சப்போர்ட்டு. ஆனாலும் பல வருஷங்கள் அவங்க நடத்தினாங்கல்ல. இந்த மக்கள் சப்போர்ட்டு ஒவ்வொரு டிசிஷனுக்கும் வந்து மக்களுடைய கருத்து கேட்டு தான் நடத்தணும் அப்படின்னா யாரையுமே வந்து நாட்டை ரன் பண்ண முடியாது. ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துட்டீங்கல்ல, அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அவங்க டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. இதுதான் ஜனநாயகம். என்ன சார் இது சர்வாதிகாரம் மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை ராபின்சன். ஓகே சார், ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு செய்திகளெல்லாம் வருது. பேச்சுவார்த்தைக்கான உகந்த நேரம் இது இல்லைன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்கிறதா சொல்கிறாங்க. உண்மையிலே பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்காங்க? இல்லைங்க, இது வந்து பயங்கர மிக்ஸ்டு சிக்னல்ஸ் தான். ஒரு பக்கம் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் ஒரு சில தலைவர்கள் வந்து ஐயா நாங்கள்லாம் பேச்சுவார்த்தைக்கெல்லாம் தயாரில்லை, உங்களோடலாம் யார் பேச முடியும் அப்படின்றாங்க. அதே மாதிரி அமெரிக்க தரப்புலேருந்து ஏதோ பேசுறதுக்கு வராங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது, இல்லை நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இட் இஸ் டூ இயர்லி. இனியோ 2 பேரும் பேசுவாங்க, அதில் சந்தேகம் கிடையாது. பட் இப்போ வருகின்ற செய்திகளெல்லாம் அப்படியே தள்ளி விட்டு போயிருங்க. சார், அமெரிக்கா இந்த நேரத்தில் அணு ஆயுத சோதனையை நடத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு அணு ஆயுத போராக மாற வாய்ப்பு இருக்கா சார்? அப்படியெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணி தான் வந்து ஈரானை கண்டெயின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் அமெரிக்காவுக்கு கிடையாது. மோரோவர் ஈரான் கிட்ட இப்போதைக்கு அணு ஆயுதம் எதுவும் இல்லை, அதனால் அதை வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி தே ஹாவ் கம்ப்ளீட் ஏர் சுப்பீரியாரிட்டி. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுன்றாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு F-15 அங்கே வந்து ஈரானியன் ஸ்பேஸ்க்குள்ளே சம்திங் ஹேப்பன், அதனால் அந்த பைலட் வந்து எஜெக்ட் பண்ணிட்டாரு. ஏர்க்ராஃப்டும் அங்கேயே விழுந்துருச்சு. இது ஈரானியன் டெரிட்டரிக்குள்ளே. அதுக்கப்புறம் இவங்களுடைய அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் அவங்க போயிட்டு அவங்கள மீட்டு கொண்டு வந்துட்டாங்க. தட் மீன்ஸ் ஈரானுக்குள்ளேயே அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவங்களுடைய ஏர்ஃபோர்ஸு, ஹெலிகாப்டரு, ட்ரூப்ஸு இதெல்லாம் அனுப்பலாம், அவங்க சேதாரம் இல்லாமல் வெளில வரலாம். அப்படின்னும் போது இனிமேல்லாம் அணுகுண்டு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு மெர்சல் காமிக்கிற வேலை, அவ்வளோதான். பயம் காட்டுறாங்களா சார் ஈரான்? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது, போஸ்டரிங் தான். ஓகே, ஈரான் இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்குது சார்? அவங்க வந்து தோக்குற நிலைமையில இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. ஈரான் எப்படியும் தோத்து தாங்க போகும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் தோக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டேமேஜை மற்றவங்களுக்கு இன்ஃப்ளிக்ட் பண்ண போகிறாங்க அதுதான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அண்டர் சீ கேபிள் இருக்குது, இந்த டேட்டா அதை கட் பண்ணி போட்டாங்கன்னு சொன்னால் அந்த வளைகுடா நாடுகளுடைய அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஸ்தம்பித்து விடும். அது ஒரு பெரிய எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. அங்கே டேட்டா சென்டர்லாம் வச்சுருக்காங்க, அதில் அமேசான் டேட்டா சென்டர் வேறு போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த அண்டர் சீ கேபிள் கட் பண்ணிட்டாங்கன்னா டோட்டலாக கனெக்டிவிட்டியே கிடையாது, பேங்கிங் அப்படின்றதே நின்று போயிடும். இன்னைக்கு எல்லாமே இப்படி தானே தட்டி நிற்கும். யார் பேங்க்கில் போயிட்டு பணம் போடுறோம், பணம் எடுக்கிறோம், அப்படியே போட்டாலுமே இன்டர்நெட் இல்லைன்னா எந்த பேங்க்கும் ஃபங்க்ஷன் ஆகாது இன்றைக்கி, இல்லையா? ஸோ அது ஒரு ஆபத்து இருக்கின்றது. அடுத்தது வந்து இஸ்ரேலில் இருக்க ஒரு நியூக்ளியர் ரியாக்டர், அதையும் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா கடைசியில் ஒன்றும் இல்லாமல் நீங்கள் எங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த IRGC சுத்தமாக அவங்க ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க அப்படின்னும் போது அப்போ லாஸ்ட் ரெசார்ட்டாக அவங்க அந்த நியூக்ளியர் ரியாக்டரை அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால்
அதுக்கு பழி வாங்குறதுக்கு நீங்கள் ஈரானை அவங்க சொல்லுவாங்க அவ்வளோதான் நாங்கள் முடிஞ்சு போச்சு எங்கள் கதை அப்படின்ட்டு அவங்க ஓடி போயிட போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு கவர்மெண்ட்னு ஒன்று இருக்க போகிறது கிடையாது, ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்க போகுது. அந்த நேரத்தில் நீங்கள் ரிட்டாலியேட் பண்ணுறேன் அப்படின்னு அணுகுண்டு போடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அஃப்கோர்ஸ் ட்ரம்ப் என்ன பண்ணுவார்னு சொல்ல முடியாது, அது வேறு விஷயம். பட் அது அந்த அளவுக்கு ஃபீஸிபிளாக இருக்காது. அடுத்தது டீசாலினேஷன் பிளான்ட்ஸ், இதுவும் வந்து ஈரானுடைய அந்த பிளானில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அரபு நாடுகளில் வந்து இதை நம்பி தான், ஈராக்கு அந்த மாதிரி சில நாடுகள்லையாவது ஏதோ இருக்குங்க, மற்றபடி பல அரபு நாடுகள் சவுதி அரேபியா, UAE இங்கெல்லாம் அந்த டீசாலினேஷன் பிளான்ட்லேருந்து தான் தண்ணி வருது. அதை இவங்க அடிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சேதத்தை உருவாக்கும். ஏன்னா ஆயில் ரிஃபைனரி இழுத்து மூடினா கூட எல்லாரும் ஒரு 25 நாள் 30 நாள் அப்படி வச்சுருக்காங்க. மற்ற நாடுகள்லேருந்து ஆயில் வருது, தண்ணி போயிடுச்சுன்னா எங்கே கொண்டு போவீங்க நீங்கள்? ஸோ அதுக்கு தான் அந்த ஃபத்தா மிசைல் அவங்க வச்சுருக்கிறதாவும் ஒரு செய்தி இருக்குது. பட்டு அதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த மிசைல் டெப்போஸ் எங்கெங்கெல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி அழிக்கணும் அப்படின்னு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷனை முடிக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த டேமேஜ் அப்படின்றது. ஓகே சார், ஈரான் வந்து கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்களா சார் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும்? கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்களா இந்த போரில்? அது டஃப்னு சொல்ல முடியாதுங்க. அதாவது என்னதான் நீங்கள் வந்து ஃபுல் ப்ரூஃப் அந்த அளவுக்கு வந்து டைட்டான ஒரு ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸும் 100%ன்னு சொல்ல முடியாது இன்னைக்கு இருக்க நிலைமையில். அதுக்கு ஒரு காரணம் வந்து லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் வேணும். இப்போ இவங்க வந்து அந்த சீப்பான ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க, $20,000 ஒரு 30,000 அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் மோஸ்ட்லி சீப்பான ட்ரோன்ஸ் தான், $10,000 $15,000 அப்படின்னு. இதுக்கு அவங்க அந்த இன்டர்செப்டர் அனுப்புகிறாங்க இல்லையா, அது மினிமமே $1 million to $4 million. $1 million $10 லட்சம், 20,000 எங்கே, 10 லட்சம் எங்கே? இப்போ இவங்களுக்கு சிக்கல் என்னன்னா, அது $20,000 ஒன்று அனுப்புகிறோம், அதை போயிட்டு $10 லட்சம் மிசைல் வச்சு அடிக்கணுமா, வானா விட்டுடலாம் அப்படின்னா அது வந்து குண்டு போட்டுச்சுன்னா அதை விட பெரிய லாஸ் வரும். அப்போது இவங்களுடைய அந்த ஆர்சனல் இதெல்லாம் வந்து டெப்ளீட் ஆயிரும், சேச்சுரேஷன் அட்டாக்னு சொல்லுவாங்க. அப்போது இவங்க சீப்பாக இதையெல்லாம் அனுப்பிச்சு விட்டு இவங்க அதை அடிக்கணும், அடிக்காமல் விட்டாலும் கஷ்டம், அடித்தா தீர்ந்து போயிடும். அண்டு இதெல்லாம் வந்து நீங்கள் உடனடியாக ரேம்ப் அப் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்காவுடைய ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங்கில் வந்து இந்த ட்ரோன் வார்ஃபேர் அப்படின்றத அந்த அளவுக்கு அவங்க கணக்கு எடுத்துக்கலை. வேற நம்ம இந்தியாவில் பாருங்கள், எத்தனை ட்ரோன் இங்கே வந்து ஊந்துது சொல்லுங்கள் ஆப்ரேஷன் சிந்தூரில்? அங்கேருந்து அவங்க பாட்டுக்கு 100-200 அனுப்பிச்சிருந்தாங்க, ஒன்றுமே வரல. ஆனால் நம்ம அந்த அளவுக்கு செலவு பண்ணலை. ஏன்னா நாம் வந்து அந்த லேயர்டு ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி காலத்தில் யூஸ் பண்ண ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்னையே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இப்போ நம்ம கிராமங்கள்லாம் வந்து இந்த பழைய TVS-50 அந்த என்ஜினை வச்சு தண்ணி மோட்டாரு இல்லை இது பண்ணுறது, அது மாதிரிலாம் நம்ம ஆளுங்களே வில்லேஜ் விஞ்ஞானி பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதையெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த மாதிரி ட்ரோன்ஸ்லாம் வரும்போது அந்த ஆதி காலத்து சிஸ்டமே வந்து அதை எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ணுது. மிசைல்னு வந்தால் மட்டும்தான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம S-400 அதெல்லாம் இல்லை ஆகாஷ் இது பண்ணுறதா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறோம். ஸோ நமக்கு அது செலவு கிடையாது. இஸ்ரேலில் அது பண்ணி வச்சுருக்காங்க, அவங்களுடைய அந்த அயன் டோம் டேவிட் ஸ்லிங் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைரக்டட் எனர்ஜி வெப்பன் அப்படின்னு அந்த லேசர்னு. பட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இன்னும் வரல அது. பட் மிடில் ஈஸ்டில் அந்த அளவுக்குலாம் கிடையாது. அவங்க வந்து ஸ்டில் ரிலேயிங் மோஸ்ட்லி ஆன் பேட்ரியாட், தாடு, ஏரோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ காஸ்ட்லி. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க எல்லாம் தீர்ந்து போச்சுன்னா அதுவும் லிமிட்டட் தான், இவங்க பாட்டுக்கு ஏராளமாலாம் வச்சுக்கல. இந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கல. ஏன்னா மிசைல்ஸ் தானே வரப்போது, நம்ம மிசைல் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு கொஞ்சம் சொணங்கிட்டாங்கன்னு தான் சொல்வேன் நான். ஸோ அதுக்கப்புறமா அவங்க ஹைப்பர்சானிக் மிசைல் அனுப்பிச்சாங்கன்னா அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் அதுக்கு முன்னாடி அண்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் நார்மலாக லான்ச் சைட் அப்படின்னு வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் மொபைல் லான்ச்சர்ஸ் இருக்கும். இவங்க வந்து ஒரு மிசைலை லான்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக சேட்டலைட்டில் அது பார்த்துருவாங்க இல்லையா. ஸோ அதுக்காகத்தான் வந்து அண்டர் கிரவுண்டில் வச்சுருக்காங்க. அவங்க அங்கங்கே ஒரு 4-5 மிசைல் 10 மிசைல் அப்படின்னு அண்டர் கிரவுண்டில் வச்சுட்டு அதை அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ இதை குண்டு போட்டாலும் அங்கே வேறு உங்களுக்கு இருக்க 10 நாங்கள் அமுச்சிட போகிறோம், அதுதான். ஸோ அங்கே வந்து அவங்களுடைய பெனிட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குது, இஸ்ரேலி மொசாத் இந்த லொக்கேஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணணும். இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது, இதோ ஒரு இடத்துல 2 இடத்துல கிடையாது, நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இதை மொத்தம் ஒரு 50 இடத்துல வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோமே. இதில் வந்து ஒரு 10 இடத்த கண்டுபிடிச்சிட்டு பாம்பு போடுறாங்க அப்படின்னு சொன்னால் உடனே ஈரான் என்ன பண்ணுவாங்க, இனிமேலும் இதை பதுக்கி வைக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அதனால் எல்லாத்தையும் திறந்து விட்டுறா அப்படின்வான். ஹைப்பர்சானிக் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ஹைப்பர்சானிக் வந்து நாட் ஓன்லி ஸ்பீடு, மெனூவரபிலிட்டி. ஏன்னா எந்த ஒரு பேலிஸ்டிக் மிசைலாக இருந்தாலும்
இங்கேருந்து அது வானத்துக்கு போகுது இல்லையா, அட்மாஸ்பியருக்கு மேலே, அது வரைக்கும் தான் பூஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அதே இதில் தான் அது விழுந்துட்டு இருக்குமே தவிர அதை வந்து நீங்கள் வந்து நம்ம பஸ்ஸு ட்ரெயின் காரு மாற்றுற மாதிரி ஸ்டேரிங்லாம் பண்ண முடியாதுங்க. பட் இந்த ஹைப்பர்சானிக்னு சொல்லும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் ஃபியூல் இருக்கும். லாஸ்ட் மினிட்ல வந்து அது டேக் டைவர்ஷன் அப்படின்னு எடுக்கும். அதை வந்து இன்டர்செப்டரால் அடிக்க முடியாது. ஸோ அதுதான் இப்போ இஸ்ரேலுக்கு இருக்க ஒரே ஒரு சிக்கல். அதை நியூட்ரலைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்க எங்கே ஒன்றா அடிப்பாங்க ஈரான். சார், இதில் வந்து முக்கியமான கூறா இந்த போரில் இருக்கிறதே அணுசக்தி ஒப்பந்தம் தான் சொல்கிறாங்க. ஈரான் இப்போ வரைக்குமே சொல்கிறாங்க எங்ககிட்ட அணு ஆயுதம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தும் அந்த அணுசக்தி ஒப்பந்தம் போடப்படுறது ஏன்? அணு ஆயுதம் அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சில நரேஷன்ஸ்லாம் வைக்கப்படுது. அதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம்? ஈராக்கில் கூட தான் வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? நார்த் கொரியா அவர் கிம் ஜோ அங் சொல்கிறாரு, எங்ககிட்ட இருக்குவா அணுகுண்டு, வாங்க வாங்க அப்படின்னாரு. கூட ஏன்னா நிஜமாக அவர் வச்சிருக்காரு. இல்லாதவங்க கிட்ட தான் இவங்க வந்து சண்டைக்கு போடுவாங்க. ஏற்கனவே ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. பட்டு அதை வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இவங்களுக்கு தெரியாமல் அந்த IAEA இன்ஸ்பெக்ஷன் அதுக்கெல்லாம் கண்ணில் மண்ணை தூவிட்டு இவங்க வந்து ரகசியமாக அந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதில் இந்த நாடு அணுகுண்டு வச்சுக்கலாமா கூடாதா அப்படின்னு யாரு டிசைட் பண்றது? இதுவே முதல்ல தப்பு. நீ வந்து நான் வந்து சரக்கெல்லாம் அடிக்க மாட்டேங்க அப்படின்னு சொன்னா நீ என்னை பார்த்து சொல்லலாம், அண்ணே தண்ணி அடிக்காதீங்கன்னு. நீயே ஒன்று காலையில் ஏந்தவொடனே ஒரு கட்டிங்கை போட்டு என்கிட்ட வந்து குடிக்காதே தம்பி குடிக்காதே அப்படின்னா கடுப்பாவனா மாட்டேன். ஓகே, அந்த மாதிரி இன்னைக்கு அணுகுண்டு வச்சிருக்கிறது நீங்க தான், அணுகுண்டை இன்னொரு நாட்டு மேல போட்டது நீங்க தான் அமெரிக்கா. நீங்க என்ன வந்து யார் வச்சிருக்கணும் யார் வச்சுக்க கூடாதுன்னு சொல்றது? இப்போ இஸ்ரேல் அணுகுண்டு வச்சிருக்கு, அதை வெளிப்படையாக அக்செப்ட் பண்ணிக்கலனாலும் அவங்க கிட்ட அணுகுண்டு இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதை எப்படி அலோவ் பண்றீங்க கேட்டால் இஸ்ரேல் வந்து ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரி. ஏன் அப்போ இவங்கெல்லாம் இர்ரெஸ்பான்சிபிளா அப்படின்னா இன்னவே பார்க்கணுன்னா அப்படி தான் சொல்லணும். அப்படி தான் அவங்க பிஹேவ் பண்ணாங்க. இஸ்ரேலுக்கு எதிரான அரபு நாடுகளுடைய முன்காலத்தில் தாக்குதல் ஆகட்டும், இல்லை ஈரானுடைய இதுவாகட்டும், எல்லாமே வந்து இர்ரெஸ்பான்சிபிளாக பிஹேவ் பண்ணதுனால தான் இன்றைக்கி பெருசாக யாரும் சப்போர்ட் பண்ண முடியல அவங்களால. அடுத்தது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ரிச்மெண்ட் வந்து இத்தனை % தான் இருக்கணும் அப்படின்னா அப் டு 60% வரைக்கும் என்ரிச் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே அவங்க பண்ணியிருந்தாங்க ராபின்சன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடாமல் ஜெயிச்சோமடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் அதில் வந்து அந்த ஸ்டக்னிட்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸை ஆக்டிவேட் பண்ணி சுத்தமாக அதை அழிச்சு கட்டினாங்க அவங்களுடைய அந்த என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி எல்லாம். அது பல வருஷங்களுக்கு முன்னாடி. மறுபடியும் அவங்க ஆரம்பிச்சு இப்போ இன்றைக்கி 60% வரைக்கும் வந்துட்டாங்கன்றாங்க. அந்த என்ரிச்டு யுரேனியம் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியல. ஸோ அது அவங்க ஃபுல்லி என்ரிச் பண்ணிட்டாங்க வெப்பன்ஸ் கிரேடு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மிசைலில் அணுகுண்டு அவங்க போட போகிறாங்க. அந்த சிச்சுவேஷனை அவங்க ரீச் பண்ண விடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இன்றைக்கி இந்த தகராறு. ஓகே சார், ஒரு பயங்கரவாத நாடாக கட்டமைக்கப்படுகிறது ஈரானும் பாகிஸ்தானும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. உலக நாடுகள் மத்தியில் அதுதான் பேசுபொருளாக இருக்குது. பிரதமர் மோடியும் வந்து இஸ்ரேலுக்கு போனப்போ அதுதான் சொன்னார், பயங்கரவாதத்துக்கு எதிராக இஸ்ரேலும் இருக்கும் இந்தியாவும் இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஈரான் வந்து பயங்கரவாத நாடு தானா? ஹமாஸ், ஹெஸ்புல்லா இவங்கெல்லாம் வந்து யாரோட தயவில் ஆடிட்டுருக்காங்க? ஈரானுடைய தயவு தான். அவங்க இல்லைன்னா இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த நம்ம ஊரில் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, அது கொலை பண்ணுறவனோட கொலையை தூண்டி விட்றான் பாரு, அவனுக்கு தான் தண்டனை அதிகம், சினிமாலாம் ஒரு டைலாக் வரும். ஓகே, அப்போது நீங்கள் எதுக்கு இந்த ஹமாஸ், ஹெஸ்புல்லா இவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி நிற்கிறீங்க? இஸ்ரேலுக்கு கொச்சல் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் பண்ணால் அப்போ நீயும் தீவிரவாதி தானே? தீவிரவாதத்துக்கு ஆதரவா இல்லை தீவிரவாதிக்கு ஆதரவாக குரல் கொடுத்தா நீயும் தீவிரவாதி தான், அதில் சந்தேகமே வேணாம். அதனால் அவங்கள வந்து தீவிரவாத நாடுன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது ராபின்சன். ஓகே, ஒரு நாடு வந்து ஒரு அமைப்புக்கு ஆயுதங்களையோ இல்லை பொருட்செலவையோ கொடுக்கறது தீவிரவாதமா சார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? தீவிரவாதிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு கொச்சல் கொடுங்கோ அப்படின்னு சொன்னால் அப்புறம் அதை என்னன்னு சொல்லுவீங்க? இது எப்படி அமைதி வழியில் போரிடுவதா? ஹெஸ்புல்லா இந்த பக்கம் லெபனான் நாசமாக போனதுக்கு காரணமே வந்து அந்த ஹெஸ்புல்லா அமைப்பு தான். ஓகே, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போவாங்க வருவாங்க, யாரும் கேள்வி கேட்க நாதி கிடையாது, அப்படி இருந்தது. அதே மாதிரி அந்த பக்கம் ஹமாஸ், எதுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஆயுதம்லாம் ஊற்றுனுக்கிறீங்க, இஸ்ரேல் எடுத்து சண்டை போடுங்க அப்படின்னு. அப்புறம் அதை வந்து என்னன்னு சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ பாகிஸ்தான் அதை தானே பண்ணிகிட்ருக்கேன். அதே தான் இவங்களுக்கு என்ன அப்ளை ஆகுமோ அதே தான் அவங்களுக்கு அப்ளை ஆகும். ஓகே சார், இந்த போர் காரணமாக ஈரானில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. ஈரானில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த உலக நாடுகள்லையுமே இதனால் பொருளாதார ரீதியான சிக்கல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மாதிரியான பொருளாதார சிக்கல் வரும்? ஆயில் விலை ஏறும்,
பட்டு எதிர்பார்த்த அளவுக்கு குப்புன்னு 100-120 போல. அது போகிறதுக்குள்ள வேறு சில வழிகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் 100 டச் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். சச்சின் டெண்டுல்கர் 100 செஞ்சுரி அப்படி இழுது போட்டார் இல்லையா, அந்த மாதிரி 100 டச் பண்ணுறதே இது. ஏன்னா இன்றைக்கி வந்து டைவர்சிஃபைடு. அமெரிக்கா வந்து அவங்களுடைய ப்ரொடக்ஷனை ஆல்ரெடி ரேம்ப் பண்ணிட்டாங்க. வெனிசுவேலா அந்த ஆயிலை வேற திறந்து விட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க இல்லையா. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற சில விளக்கணைகள்லாம் கேட்டது, இன்னும் நீங்கள் வந்து அமெரிக்கா கிட்ட மெர்சல் ஆகிட்டீங்க, வெனிசுவேலா கிட்ட ஆயில் வாங்குறீங்க, அமெரிக்கா கிட்ட ஆயில் வாங்குறீங்க அப்படின்னு. விளக்கணைங்களா இப்போ புரியுதா? நம்ம அமெரிக்கா கிட்டேயும் வெனிசுவேலா ஆயிலுக்கும் நம்ம கான்ட்ராக்ட் போடாமல் இருந்திருந்தோம்னா இன்னைக்கு சிச்சுவேஷனில் என்ன ஆயிருக்கும்? முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டுமா சார் இந்த மாதிரி போர் நடக்கும்? ப்ரெடிக்ட் பண்ணுறதில்ல, இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, அந்த வளர்ந்த நாடுகளுக்குள்ள அவங்களுடைய ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்குள்ளே அதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் தான். அன்னைக்கு சரி ப்ரெடிக்ட் பண்ணாங்க இல்லை ஷேர் பண்ணாங்க எது ஒன்றா விடுங்க. அப்போ அன்றைக்கி பண்ணது இன்றைக்கி பிரோஜனமாக இருக்கா? ஓகே. அப்போ அன்றைக்கி கேட்டவனுங்கெல்லாம் விளக்கண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்களா? அவ்வளோதான், விட்டுருங்க. ஓகே சார், இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 6 வாரம் இந்த போர் தொடரும்னு சொல்கிறாங்க. ஈரானும் கிட்டத்தட்ட அதுக்கு தயாராக இருக்கா மாதிரி தான் பார்க்கப்படுது. இஸ்ரேலும் அதுக்கு தயாராக இருக்காங்க. உலக நாடுகள் எல்லாரும் பார்க்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? வளைகுடா நாடுகள் தயாராக இருக்கா? அவங்க வேறு எங்கேயாவது நான் சொன்ன மாதிரி முக்கியமான ஒரு இடத்துல எங்கேயாவது அடித்தாங்கன்னா அது எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும்? அதை பொறுத்து தான் வந்து இது முடியுமா அப்படின்றது. அடுத்தது ட்ரம்ப் 6 வாரம் அப்படின்னு சொன்னதுனாலேயே அது 6 வாரம் போகணும்னு அவசியம் கிடையாது. 6 நாளில் கூட அவர் இப்படி தான் ரைட்டில் சிக்னலை போட்டு லெஃப்ட்டில் கை காமிச்சு ஸ்ட்ரெயிட்டாக போகிறவர். அதனால் அவர் 6 வாரம் சொல்லிட்டாருன்ட்டு எல்லாம் 6 வாரம்னு உட்காந்துட்டு இருக்காதீங்க. 6 நாளில் முடிச்சிருவார். 6 நாள்னு சொல்லிட்டு 6 வாரமும் எடுக்கல. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி தான். அதனால் யூ கேனாட் டேக் இட் ஃபேஸ் வேல்யூ. என்ன ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபைனல் அசால்ட் அது எப்போ முடியுது, அதுக்கு முன்னாடியே இஸ்ரேல் அதை டெஸ்ட்ராய் பண்ணிடுறாங்களா, இதை பொறுத்து தான் இந்த வார் வென் வில் கம் டு எண்ட் அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே, இன்னொரு கேள்வி என்னென்னா, இது வந்து 3வது உலகப் போராக மாறுமா அப்படின்றது ஒரு பெரிய பேசுபொருளாகவே இருக்குது. சைனா வந்து ஈரானுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ இது வந்து 3வது உலகப் போராக மாறுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இப்போ சைனா ட்ரூப்ஸ் அனுப்புவாங்களா, வெப்பன்ஸ் அனுப்புவாங்களா, ஈரானுக்கு மிசைல்ஸ் கொடுப்பாங்களா? அதுக்கே ஒன்றும் பண்ணல. அப்புறம் எங்கே 3வது உலகப் போராக வருது? அதெல்லாம் சும்மா கனவு தான், விட்டுருங்க. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி சார். நன்றி ராபின்சன்.